வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழீழம். සුබෝදේශනක්. මම ඩොක්ටර් රාමනාදන් අර්චුනා from දමලවිල. අද මන් දැක්කා நான் இன்றைக்கு பார்த்த நான் சிங்கள மாத்தியவල சிங்கள மீடியாக்களில் வீடியோ கீப்பேர் தாள தீனுவா. வீடியோ சிலதுகள் போடப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், முதலாவது பிரச்சனை பார்லிமெண்ட்டில் நான் லைவ் போட்டது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள். பார்லிமெண்ட்டுக்கு මම லைவ් එකක් දැම්මා, ඒක වැරදි කියලා කියලා තියෙනවා. එතකොට ඒක වැරදි කියලා பார்லிமெண்ட் ඇතුලේ ෆෝන් එකක් අරන් යන්න බැරි නම්, அது பிழை என்றால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஃபோன் கொண்டு போக முடியாது என்றால் ඒක ගැන අපිට කියලා තියෙන්න ඕනේ යන්න කලින්. අපි කැමරාව பார்லிமெண்ட் ගිය මිනිස්සු නවිනේ. அப்படியானவற்றை எங்களுக்கு முதலே சொல்லியிருக்க வேண்டும். நாங்கள் நெடுக பாராளுமன்றம் சென்றவர்கள் அல்ல, அன்றுதான் முதலாக பாராளுமன்றம் சென்றேன். இரண்டாவது விடயம் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். දෙවැනි ප්‍රොබ්ලම් එක මට කියලා තියෙනවා. பாராளுமன்றத்திலே சருகின்ற சாப்பாட்டு சிட்டையின் சிட்டையை வைத்துக்கொண்டு வாய் துடைத்தேன் என்று සිංහල මීඩියාකලිலே எழுதியிருக்கிறார்கள். දෙවැනි වරදක් මට මගේ වෙනුවට ප්‍රකාශ කරලා තියෙනවා. පාර්ලිමේන්තුව ඇතුලේ කෑම කන දැනට මම පාර්ලිමේන්තු බිල තියාගෙන එක කටපියදුවා කියලා මේ මීඩියාවල ගහලා තියෙනවා. එතකොට மீடியா மினிசு போட்ட தினகண்ட ඕනේ. மீடியாக்கிற ஆக்களும் கொஞ்சம் திங்க் பண்ண வேணும். இப்படியான பொய்யான விஷயங்களை பரப்புவதற்கு முன்னம் මේ වගේ වැරදි ප්‍රකාශ කරන කලින් ඇත්ත මොනවද වැරදි මොනවද කියලා හොයන්න ඕනේ. சரியான விடயம் என்ன, பிழையான விடயம் என்ன என்பவற்றை சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ඇත්තටම මේ වීඩියෝ එකක් ආවේ, உண்மையாக அந்த வீடியோ வந்தது எப்பவென்றால், මම ඡන්ද ඉල්ලන කාලේ. ඒ කියන්නේ நான் தேர்தல் வாக்குகள் கேட்கின்ற நேரங்களிலே වෙනම පක්ෂයකින් එක්කෙනෙක් ඇවිල්ලා එයාගේ ஹேண்ட் லீஃப் එක මට දුන්නා. வேற பக்ஷையிலிருந்து வந்த ஒருவர் அவருடைய ஹேண்ட் லீஃப், அதாவது என்ன சொல்றது, கைப்பிரதியை எனக்கு தந்தார். தமிழ் மக்களுக்கு இது நன்றாகவே தெரியும். දෙමළ මිනිස්සු මේක හොඳටම දන්නවා. එතකොට ඒ வீடியோ එක ගෙනල්ලා මෙතන මික්ස් කරලා, அதே மாதிரி அந்த வீடியோவை கொண்டு இங்கே மிக்ஸ் பண்ணி விட்டு මම පාර්ලිමේන්තුව ඇතුලේ பார்லிமெண்ட் பில்லிங் கட்டப்பிய தினமா කියලා මේ කට්ටිය මේ දානවා. நான் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளுக்குள்ள இருந்து பார்லிமெண்ட் பில்லில் வாய் துடைத்திருந்தது போட்டு கொண்டு இருக்கிறார்கள். මේ වගේ மீடியா වැරදි ප්‍රකාශ කරනකොට ඒ வீடியோ ගැන අපි දැනගන්න පුළුවන්. இவ்வாறான மீடியாக்கள்ல වැරදි ප්‍රකාශ, ஃபேமஸான மீடியாக்கள் பிழையான விஷயங்களை பரப்பும் போது அவர்களுடைய சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். අපේ සිංහල දෙමළ ජනතාව, සිංහල தமிழ் மக்கள் இது சம்பந்தமாக මේ වෙනුවට මේ සම්බන්ධව ஹரியேவால் වැරදිவால் දැනගන්න තමයි මම வீடியோ දාන්නේ. சரியான விஷயம் பிழையான விஷயம் என்ன என்பது சம்பந்தமாக தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். கருணாகரலா தயவு செய்து இவ்வாறான பிழையான வீடியோக்களை, මේ වගේ වැරදි ප්‍රකාශ வீடியோ ஷேர் කරන්න එපා, ஷேர் பண்ண வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ගොඩක් මේවා වලින් ඉල්ලන්නේ ඔයගොල්ලෝට මේකක් මේ ஷேர் කරන්න එපා. පුළුවන් නම් සිංහල මිනිස්සු කවුරු හරි මේක බලනවා නම්, யாராவது சிங்கள மக்கள் இதை பார்ப்பார்களா இருந்தால் கருணாகரல මේ ටික ஷேர் කරන්න, මේ லைவ் එක ஷேர் කරන්න. தயவு செய்து இந்த வீடியோவை ஒருக்கா ஷேர் பண்ணுங்க. ඒ නිසා இதன் மூலம் அதனாலே මේ වගේ වැරදි ප්‍රකාශයක් අපේ සිංහල දෙමළ ජනතාවට, අපේ රට ජනතාවට இந்த மாதிரியான பிழையான கருத்தாடல்கள் எங்களுடைய தமிழ் சிங்கள மக்களுக்கும், முக்கியமாக எங்களுடைய நாட்டு மக்களுக்கும் போகாமல் இருப்பதற்காக යන්නතුව අපිට තියාගන්න පුළුවන්. எங்களுக்கு அப்படி வைத்திருக்க முடியும். தயவு செய்து சிங்கள மக்கள் இதை பகிரவும். கருணாகரல සිංහල ජනතාව මේ වගේ வீடியோ එක චුට්ටක් මේ ෂෙයා කරන්න. සිංහලෙන් දීලා තියෙනවා, தமிழ்லையும் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது சம்பந்தமான knowledge இப்போ வடிவாக இருக்குமா நினைக்கிறேன். ඔයගොල්ලෝට මේ වගේ මොකද උනේ පාර්ලිමේන්තුවේ ඇතුලේ කියන එක ඔයගොල්ලෝ දැනගන්න පුළුවන් කියලා මම කියන්නේ. පාර්ලිමේන්තුව ඇතුලේ ෆෝන් අරන් යන්න බැරි නම්, பார்லிமெண்ட் உள்ளுக்குள்ள ஃபோன் கொண்டு போக முடியாது என்றால், இதாட்ட தேசிய விசிபா ගෙනාවා 225 பேர்
கொண்டு வந்திருந்தார்கள். 225 பேருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ඒ 225 පාර්ලිමේන්තුවේ වැඩ කරන මිනිස්සු හැමෝටම මේ ඇක්ෂන් එකක් ගන්න කියලා සාධාරණයක් කරන්න කියලා මම ඉල්ලනවා. Thank you so much. බොහොම ස්තුතියි Dr. Ramanathan Arjuna.